4 இயர்ஸ் ஒரு குழந்தை வந்து ட்ரை பண்ணிருக்கு நீட்டுக்கு. நாங்க இந்த நீட்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் காரணம் தான். 4 இயர்ஸ் ட்ரை பண்ணிருக்கு. 4th இயரும் அந்த குழந்தைக்கு ஒரு டவுட், இப்போ கிடைக்குமா கிடையாது. நல்ல மார்க் எடுத்து வந்து திரும்பவும் டாக்டர் படிக்க நான் சொன்னேன், நீ கண்டிப்பா லாயர் போய் ட்ரை பண்ணா, நான் ஒரு லாயர் அப்போ இதை விட பெஸ்டா இருக்கும் உங்களுடைய கரியர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு நான் சொல்லி அமிச்சேன். ஒரு கவுன்சிலராக கூட லாய்க்கு இல்லாத ஒரு நபரை இன்னைக்கு மினிஸ்டர் ஆக்கியதன் விளைவு இந்த பேச்சு. அதாவது ஒரு மாணவனிடம் நீ இன்ஜினியரிங் படிக்காத, நீ கார்பெண்டர் கத்துக்கோ, நீ வந்துட்டு பிளம்பர் கத்துக்கோன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீங்க மினிஸ்டரா இல்ல யாரு? நீங்க என்ன கொத்தனாரா? இல்ல நீங்க கொளுத்து வேலை செய்றீங்களா? ஒண்ணும் புரியல. ஒரு மினிஸ்டர் என்றால் மாணவர்களுக்கு மோட்டிவேஷனா பேசணும். அவரை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் பேசியதன் விளைவு ஒரு இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அடடா, இன்ஜினியரிங் படிச்சா இங்க ஸ்கோப் இல்ல போல இருக்கு, நாம எதுக்கு படிக்கணும்னு அவன் படிப்பு பாதியில விடுறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அந்த பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு அவனை இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. நீ ஸ்கோப் இல்லைன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு அதாவது போற வரவன் சொல்லிட்டு போனா பிரச்சனை இல்லை. ஒரு மினிஸ்டர் ஒரு மாணவர்கள் முன்னாடி இந்த கருத்தை சொல்லும் போது அந்த அந்த கருத்து அந்த மாணவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை உருவாக்கும். இதே மினிஸ்டர் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இன்ஜினியரிங் படிங்க, நிறைய ஃபாரின்ல மென்பொருள் கம்பெனி இருக்கு, அதை எங்கள் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவாரு, அதனால லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அந்த வேலையை நாங்க செய்வோம், எங்களோட அரசு செய்யும்னு நீங்க பேசியிருந்தீங்கன்னா அது மோட்டிவேஷன் ஸ்பீச். அதை விட்டுட்டு நீ இன்ஜினியரிங் படிக்காத, ஸ்கோப் இல்லை, நீ கார்பெண்டர் ஆகு, நீ வந்துட்டு பிளம்பர் ஆகுன்னு சொல்றீங்களே, நீங்க ஆக வேண்டியது தானே? நீங்க என்ன படிச்சீங்க? நீங்களும் மென்பொருள் கம்பெனில வேலை செஞ்சவங்க தானே. நீங்க அப்ப கார்பெண்டர் வேலை செய்ய வேண்டியது தானே? நீங்க அப்ப வந்துட்டு பெயிண்டர் வேலை செய்ய வேண்டியது தானே? நீங்க பிளம்பர் வேலை செய்ய வேண்டியது. நீங்க மட்டும் மென்பொருள் வேலை செய்வீங்க, ஒரு கட்சியில சேருவீங்க, எம்எல்ஏ ஆவீங்க, மினிஸ்டர் ஆவீங்க. ஆனா மற்றவர்கள் வந்து பிளம்பர் வேலை செய்யணுமா? அதே போல அந்த மாணவிக்கு 4 முறை எழுதிட்டாங்க, மார்க் நிறைய எடுக்க முடியல, 5வது முறை எழுதுமா, உனக்கு வாய்ப்பு கிடைக்கணும், மோட்டிவேஷனா அந்த பொண்ணுக்கு பேசியிருந்தீங்கன்னா 5வது முறை எழுதி நம்ம டாக்டர் ஆயிருக்கும். அதை விட்டுட்டு நீ நீட் இனிமே எழுதாத, நீ வந்து வக்கீல் ஆகுன்னு சொல்றீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? உங்களெல்லாம் எப்படி மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்க? நீங்க மட்டும் இல்ல, தாவேக்கால ஒட்டுமொத்த அமைச்சர்களுமே இன்னைக்கு இப்படிதான். நாம என்ன பொறுப்புல இருக்கிறோம், நாம என்ன ஒரு தகுதியில் இருக்கிறோங்கிற தகுதி தெரியாமல் இப்படி பேசிக்கொண்டு திரிகிறீர்கள். மாணவர்களுக்கு நன்மையை சொல்லக்கூடிய வந்து அமைச்சராக இருக்க முடியுமே தவிர, மாணவர்களுடைய அந்த எண்ணங்களை சீர்குலைப்பவன் அமைச்சராக இருப்பதற்கு லாய்க்கற்றவர். அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க கவுன்சிலராக இருக்க கூட லாய்க்கு கிடையாது. உங்களெல்லாம் மினிஸ்டர் பதவி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு ஒரு பழமொழி உண்டு, அதாவது ஔவையார் பாடியிருப்பாங்க, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கு மாங்கிய பொசியுமா அப்படின்னு. அதே போல யாருக்கோ போட்ட ஓட்டு, நீ கஷ்டப்பட்டு மக்களை சந்திச்சு, நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி 2-3 தடவை எம்எல்ஏ ஆகி, 2-3 தடவை கவுன்சிலர் ஆகி, 2-3 தடவை மேயர் ஆகி நீ மினிஸ்டர் ஆயிருந்தீங்கன்னா அந்த மக்களோட வழி என்னன்னு உனக்கு தெரியும். நீ நேரா சொகுசா வந்து மினிஸ்டர் ஆயிட்டல, அதனால உனக்கு மக்களோட வழி தெரியாது. இப்படிதான் நீங்க பேசுவீங்க. அமைச்சரா இருக்க தகுதியற்ற நபர் தாவேக்கால ஒருத்தர் இருக்காருன்னா அது நிர்மல்குமார் தான்.